கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆங்கர் ஆஃப் ஹோப் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை போட்டார். சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவரீரே நீர் பரிசுத்தர். கர்த்தர் எங்க வாசம் செய்கிறாரா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். அப்போ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்முடைய கர்த்தரை நாம் துதித்து பாடும் பொழுது அவர் இறங்கி வருவாரா மாட்டாரா? நிச்சயமாக வருவார். அவர் இறங்கி வந்துட்டார்னா நிச்சயமா நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். நீங்க விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில நீங்க பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, அருமையாக தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி இயேசுவே. இயேசப்பா, இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. தகுதியற்ற எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீங்க எடுத்துக்கொண்டு உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நன்றி. எங்களால் முடிந்த அளவுக்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு தந்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து இயேசப்பா ஜெபிக்கிற, எங்களோடு இணைந்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதித்து எல்லா கிருபைகளையும் கொடுத்து உம்முடைய பரிசுத்த நாமம் இது நிமித்தமா மகிமைப்பட போறதை எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இன்னைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். அதனாலதான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்யும்படியாக எங்களுடைய இதயத்தில் அவர் ஏவினார். அல்லேலூயா. இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அக்னிமயமான ஒரு காரியத்துல, அதாவது அக்னிமயமான ஒரு சூழ்நிலையில இருப்பது போல நீங்க இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். இந்த தண்ணீர் என்ன மூழ்கி அடித்து விடுமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லைன்னா சில பேர் நினைத்து கொண்டு இருப்பீங்க, என்னுடைய வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை, கஷ்டத்தின் மேலே கஷ்டம், இப்படியாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா விடுதலை தருவார். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்னியிலிருந்து அவர் பாதுகாத்தார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்தர சமுத்திரத்தின் வழியாக நடத்தினார். வெள்ளங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, சோதனை மேல சோதனை, நெருக்கடி சவுலால வந்து கொண்டிருந்தது. ஆனால் அது ஒன்றும் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. துதிப்போமா? அக்னி ஊடாய் நடந்தாலோ, ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்னி ஊடாய் நடந்தாலோ, ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா. அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்ய அவர் ஆவலோடு இன்றைக்கு உங்க பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு பாடினீங்கல்லவா, அக்னி ஊடாக நான் நடந்து போனாலும் கர்த்தரை நான் மறக்காதபடி இருப்பேன், கர்த்தரை நான் துதித்து பாடுவேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தபடியினால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண செய்வார். இன்னொரு முறை நம்ம தொடர்ந்து பாடுவோமா? அக்னி ஊடாய் நடந்தாலும், விசுவாசத்தோடு, ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, ஆமென். அக்னி ஊடாய் நடந்தாலோ, அக்னி உன் பேரில் பற்றாது, நீரை கடந்தாலும் ஒரு நாளும் அது உன்னை மூழ்கடிக்காது. மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை இப்பொழுது அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தா அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்லங்க. இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அவர் செய்வார். காரணம் என்ன தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சேனைகளாக அவர் நடத்தி கொண்டு போகிறார். ராஜாதி ராஜாவாக அவர் முன் சென்று நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார் இல்லையா? இன்னைக்கு கூட அவர் அதே சேனைகளின் கர்த்தராக இன்னைக்கு உங்க மத்தியில நின்று கொண்டிருக்கிறார். அவரை துதிப்போமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் யாரு? நம்முடைய அடைக்கலம். அல்லேலூயா. உங்க அடைக்கலம், உங்க அடைக்கலம். அவர் உங்க பக்கத்துல இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறார். அதாவது சர்வ வல்லமை படைத்த தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில சோதனை வருமா? வரும். ஆனா அந்த சோதனை உங்களை அணுகுமா? உங்களை ஜெயிக்குமா? நிச்சயமாக ஜெயிக்காது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர். அவர்தான் உங்களுக்கு அடைக்கலம், அவர்தான் உங்களுக்கு நம்பிக்கை. அவர் உங்க பக்கத்துல இருக்கும் பொழுது உங்க கிட்ட வருகிற யுத்தங்களை அவர் இன்னைக்கு அவர் தன்னுடைய கையில எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சத்ருவானவன் உங்களுடைய வாழ்க்கையில வறுமை என்கிற அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கலாம், வியாதி என்கிற யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் சமாதானமே இல்லப்பா இப்படியாக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கலாம், உறவுகள் சரியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி அவன் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கலாம், உங்களுடைய கர்ப்பத்தை அவன் அடைத்து போட்டு யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போறாரா? அல்லேலூயா. யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் நம்முடையதல்ல, அது கர்த்தருடையதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசமாக நீங்க பாடுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் யுத்தங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஆமென். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற அத்தனை யுத்தங்களையும் கர்த்தர் தன்னுடைய கையில எடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவரை துதித்து பாடினீர்கள் அல்லவா? இல்லாவிட்டா எங்க கூட இந்த வொர்ஷிப்ல நீங்க பங்கெடுத்து கொண்டீர்கள் அல்லவா? நீங்க பங்கெடுத்து கொண்டீர்கள் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாங்க பாடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த துணி உங்களுடைய இருதயத்தில் தொனித்து கொண்டே இருக்கிறது. அந்த இருதயத்தில் தொனிக்கும் பொழுது நீங்களும் இந்த வொர்ஷிப்ல பங்கு கொள்கிறீர்கள் அல்லவா? அப்படி நீங்க வொர்ஷிப்ல அவரை துதித்து பாடுகிற இந்த நேரத்தில் நீங்க எங்களோடு கூட பங்கு கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை யுத்தங்களையும் கர்த்தர் எடுத்து தூர போடுகிற காரணம் அவர் யுத்தம் செய்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அப்படியே சும்மா நின்று கொண்டு, அதான் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீர்கள். அதாவது நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படி சும்மா ரிலாக்ஸா நின்றுட்டு அப்படியே உங்க சோதனையெல்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்க போறீங்க.
உங்களுடைய காரியத்துல சத்துரு கொண்டு வருகிற அத்தனை காரியத்தையும் அப்படி அப்படி சிரிச்சுக்கிட்டே நீங்க பார்த்து கொண்டு இருக்க போறீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பிசாசு அப்படியே யோசிக்கணும், என்னடா நம்ம இவனுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஆனா இவன் என்ன பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிறான், இந்த சோதனையை பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிறான்னு அவன் அப்படியே என்ன செய்யணும், அவன் கலங்கி, அதாவது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவன் ஓடி போக போறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து பாடுங்க. அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். ஆமென். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமா. ஆமென். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமா. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல கர்த்தர் பாத்தீங்களா? எவ்வளவு அன்புள்ள கர்த்தர் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம கூட இருந்து ஏசப்பா நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக இன்னைக்கு அவர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான யுத்தங்களையும் அவர் ஓய பண்ணி விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அதை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க தானே? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்து நம்மோடு கூட யுத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? ஏசப்பானி நம்ம கூப்பிடுவோம். ஏசப்பானி நம்ம இன்னைக்கு துதிச்சு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே. துதிப்பீங்களா? அல்லேலூயா. நோக்கி கூப்பிடு ஏந்தி. ஆமென். இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு ஏந்தி. இன்னல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்னையும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடுப்பா, என்ன நோக்கி கூப்பிடு. இன்னல் துன்ப நேரத்துல எல்லாம் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலை கொடுப்பேன், நான் உனக்கு பதிலை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரு முறை உணர்ந்து நம்ம இதை பாடுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலோ. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலோ. கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கண்களை மூடி அப்படி நம்ம ஜெபிக்க போறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்க போகிறோம்.
உமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுவாமி உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது சுவாமி. தேவ சமூகம் இந்த இடத்துல சுவாமி இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி. இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உம்முடைய சமூகம் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. நீர் அவர்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் துதித்தோம் ஐயா. எங்கள் துதிகளின் சத்தத்தை நீர் ஏற்றுக்கொண்டு பிரியமாய் ஏற்றுக்கொண்டு எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிறபடினால் நன்றி. நீர் அந்த இடத்துல இறங்கி வரும் பொழுது, தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது, இதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டதற்காக நன்றி. முறிக்கப்பட்டதற்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எடுத்து போட்டு கலக்கத்தோடு வாழ்க்கையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த சத்துருவின் வல்லமைகள் முறிக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா. நாளை தினம் என்ன செய்வேனோ என்று கலங்கி கொண்டிருக்கிற அதோ இதோ இந்த பிள்ளைகளை நீர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நாளை தினம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இந்த நல்ல வேலை கிடைக்குமா, இந்த வியாபாரத்தை நான் செய்ய முடியுமா, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க முடியுமா என்று சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு சுவாமி இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, உம்மை துதித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் இயேசுவே, ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா. நீர் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஓய பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் நீங்க ஒண்ணு சொல்றீங்க சுவாமி, இதோ என்னோடு கூட இணைந்து இந்த நேரத்தில் துதித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டார் என்று சொல்லி இந்த நேரத்தில் சுவாமி என்னுடைய இருதயத்தில் நீர் பேசினதற்காக நன்றி. இந்த நேரத்தில் அப்படியே செய்வாருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. நீங்க அதை பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்துட்டார்ல, கர்த்தர் அதிசயம் செய்துட்டார்ல, அதை உங்களுடைய மாமிச கண்கள் இயேசுவின் நாமத்தினால பார்க்க போகிறது. நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட்டார், ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்து விட்டார் என்று நீங்க அறிக்கையிட போறீங்க. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு மகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே இறங்கட்டும் சுவாமி. கர்ப்பத்தை தகப்பனே நீர் ஆசீர்வதியும். அந்த கர்ப்பத்தின் கனியை தடுத்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள் முறிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் வியாதி படுக்கையில் இருக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் சுவாமி நீ நோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. வியாதியின் படுக்கையை நீர் மாற்றி போட போகிறீர், அதற்காக நன்றி. நாங்க விசுவாசிக்கிற உள்ளத்துல ஏசப்பா அந்த வியாதியின் படுக்கையை நீங்க மாற்றி போட்டு விட்டீங்க சுவாமி. மருத்துவர் சொல்லியிருக்கலாம் இனி உனக்கு சுகமே கிடைக்காதுன்னு சொல்லி, ஆனால் பரம வைத்தியர் நீரப்பா. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம் சுவாமி. இந்த நேரத்தில் அந்த அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த அதிசயத்தை அந்த பிள்ளைகள் காணட்டும். அந்த அதிசயத்தை இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால ருசிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தகப்பனே ஸ்தோத்திரம். தேசங்கள் யுத்தத்தில் சாமி அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. தகப்பனே இந்த நேரத்தில் இஸ்ரேல் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு விரோதமாக வருகிற அந்த யுத்தத்தை ஆண்டவரே நீர் கையில் எடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அது உம்முடைய தேசம் ஆண்டவரே, அது உம்முடைய தேசம் ஆண்டவரே. அந்த தேசத்திற்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை ஆண்டவர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம்.
சத்ருவின் எல்லா விதமான கிரியைகளுக்கும் அந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சுவாமி எங்களோடு கூட இருந்து தகப்பனே சப்பா எங்களுடைய துதியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தந்தீர். அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மென்மேலும் பெருக செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா.